விஜய் தொலைக்காட்சியில் இடம்பெற்று வரும் பிக் பாஸ் சீசன் 9 மிக மோசமான குடும்பத்தோடு சேர்ந்து பிள்ளைகள், குழந்தைகள், பெற்றோர்கள், தாத்தா பாட்டி தமிழருடைய கூட்டு குடும்ப வாழ்க்கையை பின்பற்றி வருகின்ற உறவு முறைகள், பார்க்க முடியாத மிக மோசமான அருவருக்கத்தக்க ஆபாசமான இரட்டை வசனங்கள், படுக்கையறை காட்சிகள், முத்தமிடும் காட்சிகள், குளியலறை காட்சிகள் மிகவும் முகம் சுளிக்கக்கூடிய வகையில் இருந்து வருகிறது. இதை அவ்வப்போது நான் சுட்டிக்காட்டி இதை மாற்றியமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறேன், கண்டித்திருக்கிறேன். தற்போது இந்த 9வது சீசன் என்று சொல்லக்கூடிய இந்த அமர்வு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான பெண்கள் இதை கடுமையாக எதிர்த்தார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எனக்கு நூற்றுக்கணக்கிலே தொலைபேசியில் அழைத்து தகவல் தெரிவித்தார்கள். எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பினார்கள். தமிழ்நாட்டுடைய முன்னணி ஊடகங்கள், சில தொலைக்காட்சி ஊடகங்கள் இதை பொதுமக்கள் மத்தியில் பல மாவட்டங்களில் கருத்து கணிப்புகளும் நடத்தினார்கள். அதில் 99% மேலான தமிழக மக்கள், குறிப்பாக பெண்கள், கண்டிப்பாக இந்த சீசன் மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது, இது உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கருத்தை கூறியிருந்தார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டுடைய 2 முன்னணி தமிழ் ஊடகங்கள், இங்கே கூட அந்த 2 ஊடகம் இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் நான் இந்த தேதி குறிக்கப்பட்டு பொதுமக்கள் வேண்டுகோளையும், ஏற்கனவே என் உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய கனலாக கண்டு கொண்டிருந்த இந்த மோசமான இந்த கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சி தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக சட்டமன்றத்தில் கவனஈர்ப்பு தீர்மானமாகவும், எனக்கு பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்த போது பேசியும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடித வாயிலாக தந்தோம். ஒரு கவன ஈர்ப்பையும் நான் கொண்டு வந்தோம். ஆனால் இதுவரையில் அது தடுத்து நிறுத்தப்படவில்லை. நாளுக்கு நாள் மிக மோசமான, ஆபாசமான, அருவருக்கத்தக்க கட்டிப்புடி காட்சிகளும், கண்ட காட்சிகளும் எங்கள் இல்லங்களில் எங்களை அறியாமலே எங்கள் குழந்தைகளும், பெற்றோர்களும், உறவுகளும், பெண்களும், இளம் பெண்களும் பார்க்கக்கூடிய, அவருடைய வன்மத்தை தூண்டக்கூடிய, வக்கரத்தை தூண்டக்கூடிய, ஆபாசத்தை தூண்டக்கூடிய வேலையை தொடர்ந்து தொலைக்காட்சி விஜய் செய்து வருகிறது. ஆதலால் எங்கள் கட்சியினுடைய மகளிர் பிரிவு ஒன்று சேர்ந்து இந்த ஜனநாயக போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒன்று திரண்டு அவர்களே தலைமையேற்று, அவர்களே முன்னிலையேற்று, அவர்களே வரவேற்புரையாற்றி, அவர்களே அதை தொகுத்து வழங்கி இந்த போராட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். அப்படி நம்முடைய பெண் ஆளுமைகள் ஒன்று சேர்ந்து எடுத்த இந்த போராட்டத்திற்கு வருகை தந்த பெண்களையும், பாதுகாப்பு அரணாக இருந்த ஆண்களுக்கும் கட்சியினுடைய நிறுவனர், தலைவர் என்கிற முறையில் நான் நன்றி மட்டுமே கூறியிருக்கிறேன். நிச்சயமாக எங்களுடைய உணர்வுகளை விஜய் தொலைக்காட்சி நிர்வாகம் புரிந்து கொள்ள வேண்டும், உடனடியாக இதை தடை செய்ய வேண்டும். அதுபோன்று தமிழ்ச் சமூகம் கொண்டாடிய, எங்களில் ஒருவனாக திரைத்துறையில் சென்று வெற்றியடைந்த, மக்கள் செல்வன் என்று போற்றப்பட்ட நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் தயவு செய்து இதை நீங்கள் தொகுத்து வழங்குவதிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். தயவு செய்து நீங்கள் வெளியேறி, தமிழ்நாட்டில் ஏற்கனவே மனிதர்கள் உருவில் சில மனித மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது 11 மணிக்கு தன் ஆண் நண்பரோடு பேசிக் கொண்டிருந்த ஒரு காரில் ஒரு பெண்ணை கோவையில் எவ்வளவு மோசமாக குடிப்போதைக்கும், கஞ்சா போதைக்கும் அடிமையாக இருந்த சமூக விரோதிகள் அந்த பெண்ணை சீரழித்தார்கள் என்பதை நாம் அறிவோம். இதே சென்னையில் பிக் பாஸ் நடைபெறுகின்ற அதற்கும் அடுத்த பின்பகுதியில் ஒரு இடத்தில் ஒரு குழந்தையை சீரழித்த பதிவுகள் எல்லாம் பத்திரிகை ஊடகங்களுக்கு தெரியும். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் பெண்கள் எவ்வளவு மிக மோசமான வன்கொடுமைக்கு உள்ளாகிறார்கள், மனச்சிதைவுக்கு உள்ளாகிறார்கள், கூட்டு குடும்ப வாழ்வு முறை சிதைக்கப்படுகின்ற, சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதை எல்லாம் நானும் அறிவேன். நண்பர் விஜய் சேதுபதி அவர்களும் அறிவார்கள். விஜய் டிவியுடைய தொலைக்காட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களும் அறிவார்கள். ஆக இது மிரட்டல் அல்ல, இது அன்பான வேண்டுகோள். இந்த அன்பான வேண்டுகோள் புறந்தள்ளப்படும், புறக்கணிக்கப்படும் என்று சொன்னால், தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது, வேல்முருகனுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. அதை விரைவில் நாங்கள் நடத்தி காட்டுவோம். எங்கள் தமிழர்களை காப்பாற்ற தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல், வக்கரம், வன்மம்,
கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், பச்சை குழந்தைகள், வயதான பாட்டி வரையிலும் இன்றைக்கு காம கொடர்களால், காம வெறியர்களால், மனித மிருகங்களால் இன்றைக்கு எவ்வளவு மோசமாக சீரழிக்கப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிவோம். இதுக்கெல்லாம் தாய்மொழியாகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இதற்கெல்லாம் தாய்மொழியாகத்தான் இந்த போதை, கஞ்சா, அரசு டாஸ்மார்க் மதுபான கடைகள் இருக்கிறது. ஆக மதுபான கடைகளை எதிர்த்து அடித்து நொறுக்கி இருக்கிறோம். எங்கள் வரலாறு டாஸ்மார்க்கினுடைய டாரஸ் லாரிகளை அடித்து நொறுக்கி நாங்கள் 7 பேர் என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தை சந்தித்திருக்கிறோம். என் கட்சியினுடைய நிர்வாகிகள் நேரடியாக தன்னுடைய முகநூல் பக்கங்களிலே லைவாக ஒளிபரப்பிவிட்டு பல டாஸ்மார்க் கடைகளை அடித்து நொறுக்கி நாங்கள் சிறை கம்பிகளை முத்தமிட்டிருக்கிறோம். ஆக வன்முறையை செய்யக்கூடாது. எங்களை ஆளுகின்ற அரசிடம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். விஜய் தொலைக்காட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைக்கிறோம். பிக் பாஸ் நிர்வாகத்திடம் கோரிக்கை வைக்கிறோம். ஒரு வன்முறை என்பது மக்களுடைய நன்முறைப்படுத்துவதற்கு, மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு வன்முறையும் நன்முறை என்று எங்கள் பெரியோர்கள் எங்களுக்கு அரசியல் வகுப்படுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் பின்பற்ற வேண்டுமா, அல்லது நன்முறையாக நாங்கள் வைத்த வேண்டுகோளை ஏற்று நீங்கள் இதற்கு ஒரு தீர்வு எட்டப் போகிறீர்களா என்பதை அருமை நண்பர் விஜய் சேதுபதியும் விஜய் தொலைக்காட்சி நிர்வாகமும் கூறிய பதிலை விரைவில் அளிக்க வேண்டும் என்று எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்நாடக அரசு தடை செய்திருக்கிறது. கேரளா மற்றும் ஆந்திராக்கள் சில காலம் தடை செய்து அதை ஒழுங்கு செய்திருக்கிறது. அதுபோன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் இதில் தலையிட்டு இதை ஒழுங்கு செய்ய வேண்டும், இல்லை என்றால் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் என்னுடைய வேண்டுகோளை நம் கட்சியின் சார்பாக, கோடிக்கணக்கான தாய்மார்களின் சார்பாக, இளம் பிள்ளைகளின் சார்பாக, கல்லூரி பள்ளியில் படிக்கின்ற எனது மாணவிகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். சார், இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியானது 100 நாள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த 100 நாள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இப்போ வந்து நீங்கள் இந்த ஒழுங்குபடுத்தணும் இல்லைனா தடைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சின்றது இன்னும் ஒரு 70 நாள் கிட்ட இருக்கு. இதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க ஒழுங்குபடுத்தலை, இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி தான் நடைபெறுதுன்னா தமிழக வாழ்முறை கட்சியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும்? வழக்கறிஞர் பெருமக்களை கொண்டு இந்த மோசமான, அங்கே பாருங்க அவங்களுக்கு படமிட்டு காட்டிருக்கிறோம், இதையெல்லாம் தொகுத்து நீதிமன்றத்திலையும் நாங்கள் முறையில் இருக்கிறோம். அதனால் இதை ஜனநாயக ரீதியாக இதை நிறுத்தி அல்லது ஒழுங்கு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் பெரும் விருப்பம். ஒருவேளை அதற்கு மதிப்பளிக்கவில்லை, அந்த வேண்டுகோள் முற்றுமுழுமாக புறக்கணிக்கப்பட்டால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சத்தியம் திரையரங்களை எங்களுடைய வேண்டுகோள் 150 தமிழர் அமைப்புகளின் சார்பாக என்னுடைய வேண்டுகோள் புறக்கணிக்கப்பட்டது. மறுநாள் சத்தியம் காம்ப்ளெக்ஸில் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கும் நாங்கள் பொறுப்படுத்திக் கொண்டு அப்போதே எங்கள் கட்சி நிர்வாகிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆக நாங்கள் ஏதோ சொல்லுவாங்கள்ல, கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குல்ல, சாம பேத தண்டம் அப்படின்னு, அந்த மாதிரியான வாய்ப்பை கொடுக்குறோம். காலக்கெடு எதுவும் கொடுக்குறீங்களா? காலக்கெடு ஏன்னா 2 மாசத்துல முடிய போகுது. இதுக்குள்ள நீங்க அந்த 70 நாட்களுக்கு முன்பாகவே இப்போ எவ்வளவு விரைவாக இதற்கு முடிவு எடுக்கணுமோ விரைவாக தமிழக அரசு எடுக்கணும், விஜய் தொலைக்காட்சி நிர்வாகமும் எடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய வேண்டும். சார், நீங்க போராட்டம் பண்ணிருக்கீங்க, சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கீங்க. ஆமா, திரைப்படங்கள் கண்டிப்பாக அதை காசு கொடுத்து நாங்க போய் பார்க்கிறோம். புரியுதுங்களா? இது அப்படி இல்லை. இது எல்லாமே சேனலில் மாற்றும் போது, குழந்தையோட உட்காந்து மாற்றும் போது இந்த கட்டி பிடிக்கிறது, முத்தம் எடுக்கிறது, லிப்ஸ்கிஸ்ஸு, தொப்புள்ள தடவுறது, மாற தடவுறது ரொம்ப அசிங்கம். வாயால சொல்ல முடியல. எங்கள் அன்பு சகோதரிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவ்வளவு அருவருக்கத்தக்க நடக்குது. இதுக்கு சென்சாரே கிடையாது. அந்த காரணத்தால தான் இவங்க எல்லாம் மீறி போறாங்க. அதனால இது கண்டிப்பாக இது ஒழுங்குக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். சார், சட்டமன்றம் நடத்திருக்கீங்க, சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கீங்க. திமுக அரசுக்கு என்ன தயக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியை தடை பண்றதுக்கோ இல்லை ஒழுங்குபடுத்துறதுக்கோ? அம்பானியை எப்படி பாய்த்துக் கொள்வது என்ற தயக்கம் இருக்கலாம். ஜியோ இப்ப இந்தியாவிலேயே பெரிய பணக்கார நிறுவனம் வாங்கி இன்னைக்கு இதை நடத்திட்டு இருக்கு. அதனால பெரும் கார்பரேட் முதலாளிகளுடைய ஆதரவோடு தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது. அந்த பெரும் அம்பானி அதானிக்கு பின்னால் யார் இருக்கா? இந்திய நாட்டுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி இருக்கிறாரு, அமித்ஷா இருக்கிறாரு. இவங்களை கை வச்சா நேரம் அங்கிருந்து அமலாக்கத்துறை வரும், அல்லது வருமான வரித்துறை வரும், அல்லது இடி வருவார். அதற்காக கூட தமிழ்நாடு அரசு இதுவரையில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் பயந்து என் தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, குடும்ப உறவு முறையை, கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையை சிதைக்கின்ற இந்த நிகழ்ச்சிகள் வேண்டாம், தயவு செய்து வேண்டாம் வேண்டும். ஒழுங்குபடுத்தலைன்னா முதலமைச்சரை சந்தித்து இது குறித்து மனுவோ அல்லது கோரிக்கையோ வைக்கப்பட வாய்ப்பு. துரைமுருகன் அவர்கள் ஏதோ பதில் சொன்னாருன்னு சொன்னீங்க, அது பேச முடியாது, அது இங்க சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க. அது என்ன சொன்னாரு? சட்டமன்றத்தில் நீங்க பேசுனதுக்கான தீர்வு என்ன? அது கடந்த கால சட்டமன்ற வரலாற்று குறிப்புகளில் இருக்கு. அது பொதுமக்கள் இதை விரும்பி பார்க்குறாங்க. ரேட்டிங்கில் இதற்கு தான் முதலிடம் இருக்கிறது. அதனால் நாங்கள்
அதை வந்து பொதுமக்கள் விரும்பி பார்க்கறதால நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னாங்க. பொதுமக்கள் அவங்க வந்து விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாவற்றையும் நம்ம அனுமதிக்க முடியாது. அரசு என்பது சிலவற்றை ஒழுங்கு செய்யணும், சிலவற்றை கட்டுப்படுத்தணும். அந்த பணியை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. இதை முழுசாக கூட தடை செய்யுங்க நான் சொல்லலை. குறைந்தபட்சம் நீங்கள் இந்த ஆபாசம், அருவருக்கு காட்சி, இரட்டை வசனம் இதனாச்சும் நீங்கள் மாற்றி அமைச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் யார் சொல்கிறது, நாங்கள் யார் கேட்கறது என்கிற பணக்கார திமிரில் கார்ப்பரேட் பெரும் நிறுவனம் நாங்கள் சொல்ல அதிகமான ஆபாசத்தையும் வன்முறையத்தையும் வக்கரத்தையும் காட்டுறாங்க. இது ஏற்புடையதல்ல. இது எங்களை ஆத்திரம் ஊட்டுகிறது. அதனால் அந்த ஆத்திரத்துக்கு இரையாகிவிடக்கூடாது. விஜய் தொலைக்காட்சி என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். நான் பத்திரிகையை, ஊடகத்துறையை நான் மதிப்புவேன். நான் வந்து 94, 95, 96 காலகட்டங்களில் இதே விஜய் தொலைக்காட்சியில் உங்களுக்கு தெரியும் யூகி சேது ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்து கொண்டேன். அதேமாதிரி நீயா நானா நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்து கொண்டேன். கோடிக்கணக்கான மக்கள் இடம் அது போய் சேர்ந்துருக்கு. அதேமாதிரி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் அவங்க நடத்துகிறாங்க. அதனால் அந்த தொலைக்காட்சியின் மீது ஒரு மரியாதை இருக்கிறது. அதேமாதிரி உங்கள் பத்திரிகை ஊடகங்கள் மீதெல்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. நானும் 90லேருந்து 96 வரை சென்னையில் நான் சில முக்கியமான பத்திரிகை ஆசிரியர்களோடு ஒரு சின்ன ஒரு பத்திரிகை துறையில் பணியாற்றிய ஒருவன் தான். மாணவர் பருவமாக சட்டமன்ற தொடரை தமிழ்நாட்டுடைய முன்னணி இதழ்களாக இருக்கிற குமுதம் தொடராக எழுதின ஒருவன். அதனால் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை விமர்சனம் பண்ணி எழுதின ஒருவன். பல்வேறு தொலைக்காட்சியினுடைய இன்றைய எடிட்டர்கள், சீஃப் அண்ட் எடிட்டர்ஸ், அதேமாதிரி மூத்த பத்திரிகையாளர்களோடு சென்னையில் நான் மிக நட்பு பாராட்டக்கூடிய ஒருவன். அதனால தான் இப்போ ஒன்றும் இல்லைங்க, இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் நீங்கள் சொல்லிவிட்டு எங்கள் கட்சியில் ஒரு பிரிவை நான் வந்து விஜய் தொலைக்காட்சிக்கு அனுப்புறதுக்கோ அல்லது இங்கே இருக்கிற பிக் பாஸ் படி அரங்குக்கு அனுப்புறதுக்கோ எனக்கு பெரிய விஷயம். 300 போலீஸ் இல்லை, 3000 போலீஸ் போட்டிருந்தா கூட உங்களுக்கு தெரியும். கோபேக் மோடியை உங்கள் பத்திரிகையாளர் மன்றத்தில் கருப்பு பலூனை விட்டு நான் தொடங்கி வச்சுட்டு எப்படி விமானத்துக்குள்ளே அவர் வந்து இறங்குறாரோ அவர் டேக்கப் ஆகிற ஹெலிகாப்டர் முன்னாடி பல மாநிலங்களிலிருந்து என் கட்சி தொண்டர்களை விமானத்தினூடாக டிக்கெட் எடுத்து வர வச்சு விமானத்தில் இறங்கி அவருடைய டேக்கப்புக்கு முன்னே ஏறி கருப்பு பலூனை விட்டோம் கோபேக் மோடின்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணணும். ஆக இதெல்லாம் சிந்திக்க தெரிஞ்ச வேல்முருகனுக்கு இதெல்லாம் எங்களுக்கு ஏமாத்திரம் வேண்டாம். சார், தமிழக அரசுக்கு எச்சரிக்கை எடுத்துக்கலாமா? இதை தமிழக அரசுக்கு மட்டும் இல்லை, பிக் பாஸ் நிறுவனத்துக்கு, விஜய் தொலைக்காட்சிக்கு எச்சரிக்கை. இது கடுமையான என்னுடைய எச்சரிக்கை தான். இதுக்கு பிறகு எங்களால் பொறுமையாக ஜனநாயக மாண்போடு இது இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு 2000 பெண்கள் வந்திருக்காங்க, ஆயிரக்கணக்கான ஆண்கள் வந்திருக்காங்க. இதுக்கு வந்து பல பேருந்துகள் வந்திருக்கு, பல வேன் வந்திருக்கு. ஒன்று சேலத்துலேருந்து, கன்னியாகுமரியிலேருந்து, தூத்துக்குடியிலேருந்து அங்கங்கே ஒரு வேனு, ஒரு பேருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு கிருஷ்ணகிரிலேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கு. அப்போ அவங்களால முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்திக்குட்பட்டு இந்த வளர்ந்து வருகின்ற எங்கள் கட்சி ஒரு பேருந்து இன்னைக்கு கிருஷ்ணகிரி ஒசூர்லேருந்து வரதுனாக்க 70,000 ரூபா கேட்குறோம். சேலத்திலேருந்து வர்ற பேருக்கு 50,000 ரூபா, கன்னியாகுமரியிலேருந்து வர்ற பேருக்கு 1,20,000 ரூபா. அப்போ தமிழ்நாடு 38 மாவட்டங்கள்லேருந்து மக்கள் பிரதிநிதிகள் பங்கெடுத்துருக்காங்க. இப்போ இவ்வளவு பொருள் செலவில் முத்துலட்சுமி அம்மா அங்கே பேசும்போது சொன்னாங்களே, எவ்வளோ நாளைக்கு நாங்கள் கடனை வாங்கி மூக்குத்தி ஆட வச்சு கொலுசு ஆட வச்சு நாங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும், ஏன்டா எங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அது 100க்கு 100 உண்மை. அதனால் இவ்வளவு பொருள் செலவில் நாங்கள் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஜனநாயக ரீதியாக ஒரு சின்ன அசமாதில் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல், பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல், காவல்துறைக்கு எந்தவித தொந்தரவும் செய்யாமல், அந்த விஜய் நிர்வாகத்துக்கு எந்த தொந்தரவும் செய்யாமல், பிட்பாக் அரங்கத்துக்கு எந்த தொந்தரவும் செய்யாமல் இந்த வளாகத்தை இப்போ வாங்கி நடத்திருக்கிறாரு ஐஜிரி கணேசன் கல்வியாளர், அவருடைய கல்விக்கூடங்கள்லாம் எங்கே பார்த்தாலும் இருக்கு. எந்த தொந்தரவும் செய்யாமல் ஒரு ஜனநாயக போராட்டம் நடத்துறோம்னா இந்த ஜனநாயக போராட்டத்தை நீங்கள் இவ்வளோ நேரம் நேரடியாக உங்கள் யூடியூப்ல உங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பு பண்ணிருக்கீங்க, இவ்வளோ நேரம் கால் கெடுக்க நீங்கள் என்ன கேட்குறீங்க. அப்போ இதற்கு ஒரு குறைந்தபட்ச மரியாதையை அவர்கள் தரணுமா இல்லையா? அதைத்தான் என்னுடைய வேண்டுகோள். அப்படி தரல அப்படிங்கிற போதுதான் நாங்கள் வேறு விதமாக எங்கள் இளைஞர்களையும் அல்லது எங்களுடைய மற்ற அமைப்புகளையும் நாங்கள் அழைத்து பேசி சிந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை தான் செய்யறோம். எல்லா தலைவரையும் சந்திச்சிருந்த தலைவா, அனைத்து கட்சி கூட்டத்தில் 20 நிமிஷம் இதை குறித்து நான் பேசுகிறேன். இந்த பிக் பாஸை குறித்து, ஈசிஆர் கலாச்சாரத்தை குறித்து, ஓஎம்ஆர் கலாச்சாரத்தை குறித்து, அதே மாதிரி பேக் வெட்டிங்கை குறித்து, அதே மாதிரி ஹாப்பி ஸ்ட்ரீட்டை குறித்து எல்லாம் அனைத்து கட்சி தலைவர், டிஜிபி, தலைமை நிலைச் செயலாளர், ஏடிஜிபி, கமிஷனர்ஸ், மூத்த அமைச்சர்கள் 3 பேர் நடந்த சென்னை கோட்டையில் நடந்த கூட்டத்திலையும் இதை பற்றி 20 நிமிஷம் பேசியிருக்கேன். மாண்புக்கு முதலமைச்சர் நடத்திய கூட்டத்திலையும் இதை குறித்து அனைத்து கட்சி கூட்டத்திலையும் நான் பேசி என்னுடைய வழிகளை வேதனைகளை சொல்லியிருக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய அனைவருக்கும் சொல்லிட்டேன். இனி சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் யாரும் எனக்கு இல்லை. அதை உங்களுக்கு சொல்றேன். இப்போ எப்படி காலக்கெடு கொடுத்து கூட்டணும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த காலக்கெடு கொடுத்து கண்டிப்பாக சொல்லியாச்சு. எங்கள் கட்சியினுடைய முக்கிய 2ஆம் கட்ட தலைவர்கள் மூலமா அவர் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போயிருக்கோம். நல்ல பதில் கிடைக்குன்னு எதிர்பார்க்கிறேன். நன்றி.